நமது மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களை திட்ட அலுவலர் ஐயா அவர்கள் சார்பாகவும் நமது தலைமையாசிரியர் குழுவின் சார்பாகவும் வருகிறவர்களை வரவேற்கிறேன். அம்மா நிறைய ஐடியா கருத்துக்களை சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அம்மாவுக்கு இருக்கிற அனுபவம் வந்து ரொம்ப அதிகம். ஐசிஎஸ்சி ஸ்கூல்லேயும் ஹைஸ்கூல்லையும் அம்மா வந்து ஜெயவாபாய் ஸ்கூலில் வேலை செஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஸ்கூலில் நான் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்போ எத்தனை பிரச்சனைகளையும் எத்தனை கருத்துக்களையும் சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்துக்கள்லாம் எங்களுக்கு சொன்னால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அம்மா அவர்களை உங்களுக்கும் உரையாடுவாங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக அம்மா அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப புரிதலாகவும் பூஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் புதிதாக ஆமாம், எல்லாருமே இருப்பல் தலைமையாசிரியர் மத்திய வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அப்படியெல்லாம் அனுபவம் இல்லை. நான் வந்து அரசு பள்ளி ஆசிரியர் தான். ஜீவபாய் கார்பரேஷன் ஸ்கூலு. அது ஒன்லி ஒரு 6 months மட்டும் நாங்கள் வந்து கம்பல்சரி அங்கே போய் நான் அடிஷ்னல் சார்ஜ் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கே ஒரு சிலருக்கு தெரியும். நான் 3 வருஷமாக வந்து அடிஷ்னல் சார்ஜில் தான் எலிமெண்ட்ரிலையும் ஜீவபாயில் 6 மாதம். ஆனாலும் எங்கள் ஸ்கூலில் வந்து நான் ஒரு நாள் விட்டதே இல்லை. ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நான் போயிருக்கேன். உங்ககிட்ட நான் வேண்டி கேட்குறது என்னன்னு சொன்னால், நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ளார நம்ம போயிட்டோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த பள்ளியின் சார்பாக தான் இருக்கணும். நம்ம வீட்டை வந்து நம்ம மறந்துடணும். இப்போ லேடிஸாக இருந்தோம்னா ஏதோ வயதானவர்களை வீட்டில் விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் கூட வந்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி அது எல்லாமே நம்ம மறந்துடணும். அங்கே வந்து ஃபுல்லாக நம்மளுடைய ஸ்கூலை பற்றியே நினச்சிட்டு சாயந்தரம் வெளியே வரும்போது அதையெல்லாம் மறந்துடலாம். கேட்டுக்கு வெளியே வந்தோடனே மறந்துடலாம். அப்புறம் நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய ஃபேமிலியை பற்றி நம்ம ஒன்றும் வேலை செய்ய முடியாது. நம்ம எண்ணங்கள் தான் இருக்குமே இல்லைய, மற்றபடி வந்து நம்ம அதில் ஃபுல்லாக இன்வால்வ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதனால் 8:30 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சாயந்தரம் ஒரு 6 o'clock வரைக்கும். நான் அதுக்கு மேலே நான் இருந்ததும் இல்லை. அதனால் அதுக்குள்ளே இருந்தோம்னாவே நம்ம போதும். நம்ம வந்து எப்போ லீவ் எடுக்கிறோம், எங்கே போகிறோம் இப்படின்றத வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மூமெண்ட் நோட்டில் எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கிட்ட மட்டும் நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருக்கணும். எனக்கு வாட்சவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டே வந்து சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் அவ்வளோ நம்பகமானவங்களாக இருக்க மாட்டாங்க. டீச்சர் சைடு ஏன்னா நம்மளே பார்க்குறோம். சில சமயம் வந்து ஹெச்எம்சி இருந்தால் ஸ்கூல் ஒரு மாதிரி இருக்கும், ஹெச்எம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டீச்சர் சொல்லவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எங்கே போகிறோம், எப்போ வருவோம், இதெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இருந்த போது. நானே இன்சார்ஜில் வந்து ஈவன் 4 o'clock வேணாலும் நான் ஸ்கூலுக்கு போவேன். உங்களுக்கே தெரியும், மோர் தென் 10 kilometers. எனக்கு வண்டியெல்லாம் ஓட்டவும் தெரியாது. அப்போ ஜீப்பும் கிடையாது. இப்போ தான் ஜீப் எல்லாமே வந்தது இந்த 1 years இருந்தால். அதனால் லாங் டிஸ்டன்ஸாக இருக்க மட்டும்தான் டிரைவர் போட்டு வண்டி எடுத்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நான் பஸ் பிடிச்சே போயிடுவேன். பஸ் பிடிச்சே போய் 4 மணிக்கு எல்லோரும் வெளியே வரும்போது நான் உள்ளே போவேன். அது சாப்பிட்டு இதனாலே நான் வந்து ஒரு காலத்தில் டெரர்னு பேர் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் அங்கேருந்து அப்படி நான் இருந்தேன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு பொருளி. அதாவது இவங்க வந்தா என்னன்னா எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கிறோம், அவ்வளவுதான். அவங்கவுங்க வேலை தலையிட்டதே கிடையாது. அதுதான் வேலை செய்யணும்னு விரும்பி உங்ககிட்ட வேலை செய்யாம முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்குமே நான் போகும்போது அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. அப்படியே நான் யாரையும் வந்து மனசு வற்புறுத்துற மாதிரி வருந்துற மாதிரி ஏதாச்சும் கேட்கறதோ, 4 பேத்துக்கு முன்னாடி வச்சு திட்டுறதோ இதெல்லாம் என்கிட்ட வந்து எப்போதுமே கிடையாது. அது மாதிரி பிடிஏ பள்ளி வளர்ச்சி கூட இவங்களெல்லாம் வந்து நான் எந்த நாள் ஸ்கூல் டைம்ல உள்ள விடுறதே கிடையாது. ஃபங்க்ஷன் சாருக்கு அதுவும் தெரியும். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பெருந்தொழில் ஏற்பட்ட அனுபவம். எந்நேரமும் 24 hours அவங்க இருக்கிற மாதிரி வந்தாங்க. அப்போ ஏன்னா நான் ஹெச்எம்மாவே 13 years பக்கம் இருந்திருக்கேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஸ்கூலில் தான் நான் ஃபுல்லாகவே வந்து 18.5 years வந்து பிஜி கெமிஸ்ட்ரி இருந்தேன். 1 year மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஆனால் வந்துட்டு எனக்கு பாய்ஸ் ஸ்கூல்லேயே அனுபவம் இருந்தங்காட்டி இங்கே வந்து எதுவுமே எங்களை வந்து ஆஃபீஸில் போனோம்னா அட்டண்டன்ஸ் முன்னாடி வச்சுருப்போங்க, கையெழுத்து போடுவோம். அட்டண்டன்ஸில் மார்க்ஸில் ஒரு தடவை கையெழுத்து போடுவோம். மற்றபடி எங்களை வந்து ஆஃபீஸில் வந்து எந்த வேலைக்குமே சேர்த்துக்க மாட்டாங்க. லேடிஸ் எல்லாம் வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்போ இருந்த ஹெச்எம்ஸ் வந்து ஒரு கன்செஷன் மாதிரி வச்சுருந்தாங்க, ஜென்ஸ் வச்சு இது பண்ணிடுவாங்க. அப்புறம் நாமினல் ரோல் செக் பண்ணுறது, இந்த மார்க் லிஸ்ட் இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் எங்களுக்கு. ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்போல்லாம் ஃபீஸ் கலெக்ஷன் இருந்தது. அதனால் இந்த கலெக்ஷன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் தான் கொடுத்து வைப்பாங்களே ஒழிய மற்றபடி டிஎஃப்சின்னு கூட என்னன்னு தெரியாமல் தான் நான் ஹெச்எம்மாக போனேன் ஃபஸ்ட்டு. ஆனால் நான் போன ஸ்கூலில் வெறும் ஒரு 750 பேர் தான் இருந்தாங்க. அதனால் அந்த ஸ்கூலில் ஒரு 6 months மட்டும் இருந்தேன். அப்போ அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாவே போதும். ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதே தேவையே கிடையாது. அதனால் வந்துட்டு தேஞ்சூர் டிஸ்ட்ரிக்டில் தான் பட்டுக்கோட்டை பக்கம் போனேன் ஒரு 6 months மட்டும். அப்போ அந்த பழைய ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு தீர்மான நோட்டுன்னா எப்படி இருக்கணும், ஒரு செலான் ரெஜிஸ்டர்னா என்ன, அட்மிஷன் ரெஜிஸ்டர் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஒன்றா வச்சு. ஏன்னா வெறும் 750 பேர் மட்டும் இருந்தங்காட்டி எனக்கு வந்து இதே மாதிரி அங்கே ஒரு 5:15 மேலே தான் பஸ் இருக்கும். அப்போல்லாம் 5:45 வரைக்கும் இருக்கணுன்றது ரொம்ப அவுட்டரில் இருந்த ஸ்கூல் வேறு. அதனால் எல்லோரும் போயிட்டோன்னா 10th 12th மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ரெஜிஸ்டரெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் இந்த மாதிரி வெக்கேஷன் லீவ்லலாம் போய் பார்த்தோம்னா அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டது. மற்றபடி எனக்கு எந்த ஒர்க்குமே எனக்கு தெரியாது. அதனால் வந்து நிச்சயமாக வந்து நீங்களும் வந்து என்னைய விட நல்லாவே செய்யலாம். அதனால் வந்துட்டு நமக்கு வேலை தெரியல, எச்சமாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு செய்யணும்னு ஒரு ஆவல் இருந்தாவே போதும், நிச்சயமாக செஞ்சிடலாம். அதுமாதிரி கிளாஸ் அப்சர்வேஷன்ற போது நம்ம உள்ளே போய் உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்தோம்னா அந்த டீச்சருக்கும் சங்கடம். நம்மளும் அங்கே ஒன்றும் ஃபால்ட் ஃபைண்ட் பண்ண போகிறதுக்காக இல்லை. ஒருத்தரை பற்றி நம்ம வந்து நிச்சயமாக ஒரு 2 மாதத்துக்குள்ளார ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஆனால் நான் ஒரு நாள் வந்து எனக்கு கோயம்புத்தூர்லலாம் இருந்தபோது கண்டிப்பாக 2 சூப்பர்விஷன் பார்த்து மேலவே டேபிளில் இருக்கணும். ராஜேந்திரன் சார் சிஓவாக இருந்தபோது கூட அதெல்லாம் சொல்லியிருந்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படியே போய் பிள்ளைங்கக்கிட்டையும் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அவங்க என்ன நடத்துனாங்க, நம்ம ஏதோ ஒன்று எழுதியாகணுமே. அதனால் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் ஒழிய நான் சார் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் என் பேர் வந்து ஒரு அதாவது பெருந்தொழில் வந்து இந்த பிடியே வரக்கூடாது அப்படின்றதுக்கான நேரடியான முயற்சியில் இருக்காமல் அதுக்கு தகுந்தபடி எனக்கு ஒரு நல்ல ஸ்டாஃப் அங்கே எல்லாருமே ஒரே டைமில் ஒரு 13 பேர் உள்ளே போனோம் 2000. அதே ஒரு 15 பேர் வெளியே வந்துட்டோம் 2001 வெளியே வந்தோம். அந்த மாதிரி அந்த ஸ்கூல் வந்து இன்றைக்கு வரைக்குமே ஸ்கார்சிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் தான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லி 97% எடுத்தோம். வித்தவுட் மேத்ஸ் டீச்சர்ஸ், காமர்ஸ் டீச்சர் எல்லாம் எல்லாமே நாங்கள் வந்து அப்போ அந்த ரிசல்ட் அப்போவே ஒரு 120 பேர் பக்கம்லாம் அப்பியர் ஆனாங்க 2000லேயே. அதனால் அந்த மாதிரி ரிசல்ட் கொண்டு வந்து எல்லாமே வந்து டீச்சர்னால தான், என்னால் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எச்சம்னு ஒரு இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு அவங்களோட நம்ம கலந்து எல்லாத்தோடைய பேக்ரவுண்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய பேக்ரவுண்டும் தெரிஞ்சுக்கணும், அதுமாரி டீச்சர்ஸுடைய பேக்ரவுண்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். லீவ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கும், நம்ம உடனே இன்றைக்கெல்லாம் லீவ் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. லீவ் போட்டோம், இப்போ லீவ் போட்ட பிறகு அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு தகுந்தபடி நம்ம என்ன பண்ணலாம். ஒரு சிலருக்கு நம்ம கண்டிப்பாக மெடிக்கல் லீவ் கொடுத்து தான் ஆக முடியும். ஆனால் அவங்க போர்ஷன் முடிச்சுட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க முடிக்காமல் இருந்தால் கூட வந்து முடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் லீனியண்ட்டாக நம்ம இருந்தோம்னாவே போட்டு ஸ்கூல் வந்து ஸ்மூத்தாக நடக்கும். நம்ம ஏஹெச்எம்லேருந்து நம்மக்கிட்ட வேலை பண்ணுற பிடிஏல வேலை பண்ணுற ஸ்டாஃப் வரைக்கும் அந்த கேட்டில் நிற்கிற ஓஏ யார் ஸ்கூல்லே கிடையாது, ஏதோ பிடிஏல போட்டு வச்சுருக்கோம். அவங்க வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி வச்சுட்டோம்னாவே. நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா பிடிஏ டீச்சர்ஸை தனியாக வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நிறைய வேலை வாங்குவாங்க. நம்ம ரெகுலர் டீச்சர்ஸை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம இருந்தோம்னாவே அவங்க வந்து சொல்ல முடியாத மன உளைச்சலில் இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஜீவா ஸ்கூலில் போனோன்னா அதுதான் சொன்னாங்க, எல்லாத்தையுமே பிடிஏ டீச்சர்ஸ்கிட்டயே வாங்கிட்டே இருந்தாங்க. ரெகுலர் ஸ்டாஃப்க்கு எந்த வேலையுமே கொடுக்காதங்காட்டி அவங்களுக்கு வந்து என்ன வேலை செய்யணுன்னே ஒரு சூப்பர்விஷன் ஒர்க் போடுறதோ இல்லை ஒரு நாமினல் ரோல் செக் பண்ணுறதோ ரூம் அலாட்மெண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் எல்லாமே பிடிஏ டீச்சர். பாவம் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு அப்படி நிறையா சம்பளம் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, 17 வருஷம் எல்லாம் வேலை பண்ணி இப்போ தான் அந்த டீச்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டியாக செலக்ட் ஆகிருக்கிறாங்க இந்த லாஸ்ட்டு 2 மாதம் முன்னாடி தான். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் அத்தனை வேலை நான் அப்படி தான் நினைப்பேன். நம்ம வந்து பல ஆயிரங்களை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட போய் வேலை வாங்குறது வந்து அவ்வளோ நியாயமாக எனக்கு படலை.
அதனால தான் வந்துட்டு இப்போ அவங்க வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்கள் வந்த பிறகு ஒரு நல்ல சேஞ்ச் வந்து என்னால் சேஞ்ச் இல்லை, நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுமாரி நம்ம ஸ்கூல்ஸில் வந்து எல்லா விழாக்களும் நடத்துங்க. சில ஸ்கூல்ஸில் வந்து வர பெட்டிஷனே என்னென்னா எச்எம் வந்த பிறகு எந்த விழாவுமே நடக்கிறதில்ல அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டு, நீங்கள் பெரிய பெரிய விஏபிசி எல்லாம் கூட்டி செலவு பண்ணுற அளவுக்கு ஹைஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு மானிட்டரி வந்து இருக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மேனோ அல்லது பிரசிடெண்ட்டோ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வந்து எட்டி பார்த்துட்டு போக சொல்லுங்கள். நிச்சயமாக 5 நிமிஷம்னு சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் வேணாலும் உட்காந்துருவார் நம்மளுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு. அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டாப்புல ஒருத்தருக்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. பிடிஏ, பள்ளி வளர்ச்சிக்குழு அப்படின்னு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்களும் நமக்கு வேணும். கண்டிப்பாக அவங்க இல்லாமல், ஏன்னா அவங்க வந்து அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க, அந்த ஊரில் வந்து நமக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் வந்து அவங்க மூலமாக தான் நம்மளால் தீர்க்க முடியும். அதனால் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளார நம்ம வச்சுக்கணும். ஸ்கூல் டைமில் கண்டிப்பாக வரக்கூடாது, நம்மளோட அகாடமிக் சைடில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அந்த டீச்சரையே இந்த நேரத்துக்கு வர்றாங்க, நமக்கு தெரியும் அந்த டீச்சர் வந்து ஏதோ திடீர்னு 1 மணி நேரம் லேட்டாக வரேன்னு நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. யாருக்குமே வந்து அனுமதி இல்லை. ஆனால் அது வந்து நம்ம 100% அப்படியே நம்ம போக முடியாது இல்லைங்களா. ஒரு குறைச்சி ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல ஒரு டீச்சர் ஒரு 1/2 hour லேட்டாக வரேன் அப்படின்னா, வர வேண்டாம் நீ ஒரேடியே லீவே கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் நம்ம தான் சஃபர் ஆகும். அந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம தான் போய் வேறு டெபியூட் பண்ணிவிட்டு நமக்கு தான் சிரமம். 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அவங்க சூழ்நிலைக்கு யார் வந்து இப்போ ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லை. நம்ம டீச்சர்ஸும் இப்போ எல்லாருமே பக்குவப்பட்டுட்டாங்க. அதனால் அந்த மாதிரி இது பண்ணுங்கள். விழாக்களை ஒரு சுதந்திர தினம், ஒரு ரிபப்ளிக் டே, இல்லை பள்ளி ஆண்டு விழா கண்டிப்பாக ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு 3:30 மணிக்கு மேலேயாவது 1 மணி நேரத்துக்காவது பக்கத்துலேயே யாராச்சும் எல்லா ஸ்கூல் பக்கத்துலேயும் ஒரு ஃபேன்சி கடை இருக்குப்பாங்க. அந்த கடைக்காரங்களை கேட்டால் கூட ஒரு சின்னதாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கூட அந்த ஃபேன்சி ஸ்டோரில் நம்ம கேட்காமையே அவங்க வாங்கி, ஏன்னா நம்ம ஸ்கூல் பிடிக்க ஃபுல்லாக அங்கே தான் போய் வாங்குதுங்க. அதனால் அவங்களே வழி கட்டாயமாக என்ன சொன்னாங்க, ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நாங்கள் 5000 ரூபாய்க்கு நாங்கள் பொருள் தர்றோம், நீங்கள் கிஃப்டாக தர்றோம், எதுவுமே நீங்கள் அமௌண்ட்டாகவே வாங்காதீங்க. அமௌண்ட் வாங்கினா தான் பின்னாடி உடனே பெட்டிஷன் வரும். அதனால் அமௌண்ட்டே வாங்காதீங்க. அமௌண்ட் இல்லாமல் எல்லாமே திங்ஸாக வாங்கிடுங்க. உங்களுக்கு என்ன நீடோ அதை திங்ஸாக வாங்கி அதில் அவங்க பேரும் போட்டு போயிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் திருப்தியாக போயிடும். அமௌண்ட் வாங்கினோம்னா தான் நமக்குள்ளேயே எதிரிகள் இருப்பாங்க, அது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதே மாதிரி எச்சம்னா கண்டிப்பாக பெட்டிஷன் வரும். நான் அதை பார்த்து எல்லாத்துக்கும் மனசு வருத்தம் வரும். ஏன்னா எனக்கும் நான் ஆரம்பத்தில் மனசு, ஏன்னா பிடிஏ வரக்கூடாது ஸ்கூல் டைம்லலாம் சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு வைப்பாங்க. நம்ம என்னமோ அவங்களுக்கு தெரியாமல் ஸ்கூலில் வசூலிக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு இல்லைங்களா. அதனால் வந்துட்டு நம்ம க்ளீனாக இருந்துட்டோம்னு சொன்னால் எந்த பெட்டிஷன் வந்தாலும் நம்மளோட உயர் அதிகாரிகளுக்கும் நம்மளை பற்றி தெரியும். அவங்க வந்து அது கண்டிப்பாக அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஸ்கூலுக்கு வந்து இல்லையே உங்களை நேர்லேயே கூப்பிட்டு ஒரு விசாரணைன்ற பேரில் ஒரு 10 நிமிஷம் பேசி அந்த ஃபைலுக்கு க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதான். யார் வந்து இல்லாததை ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்த பற்றி எழுதி போடுவாங்க. எல்லா ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு பெட்டிக்கடை இருக்கு பாருங்கள். அந்த பெட்டிக்கடையில் இருக்கிறவங்களுடைய வேலையே என்னன்னு சொன்னால், எத்தனை மணிக்கு எச்சம் வர்றாங்க, எத்தனை மணிக்கு வெளியே போகிறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க, யார் கூட போகிறாங்க. அதுவும் லேடிஸ் வந்து வசதியே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு ஜென்ஸோட ஒரு வண்டியில் போயிட்டு வந்து வச்சுட்டுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். அதனால் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும் நம்ம ஏஜுக்கு தகுந்தபடி இது பண்ணுவோம்.